ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மினி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அதில் இன்றைக்கி சமையல் என்னான்னு கேட்டிங்கன்னா, மீன் மேக்கர் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வரீங்களா? அதுக்கு தேவையான பொருள்: பட்டை, குஷ்பி இலை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, லெமன் சாறு, அதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா. எப்போவும் நீங்கள் சாப்பாடு செய்யும்போது லைட்டாக சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக டேஸ்ட் அள்ளும். அதில் நீங்கள் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மீன் மேக்கர் வேக வச்சாச்சு, பட்டாணி வேக வச்சாச்சு. வாங்க தாளிப்பு போட்டுடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கணும். நம்ம 20 பேருக்கு சமைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிப்போம். அப்புறம் அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குஷ்பி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அது நல்ல ஸ்மெல்லு வரும் பாருங்கள், அப்படி தான் ஆளை தூக்கும்போது நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, நல்லா பொன்னிறம் வறுவலாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகின உடனே தக்காளியை எடுத்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நம்ம தனியாக ரைஸை வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அது உடையக்கூடாது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் சாதம் அப்படி இருக்கும்போது அப்படி வடிச்சிடணும். அப்போ நம்ம தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு பட்டாணி, மீன் மேக்கர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு, நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை அந்த நம்ம வச்சுருக்க மசாலாவில் எடுத்து அப்படியே கொட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். ஏன்னா நம்மளுக்கு ரைஸ் உடஞ்சிரும்ல. இப்போ நம்ம போட போகிறோம் ரைஸை போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடையாமல் கிண்டி விடணும். நல்லா கிளறிட்டு நம்ம பிரியாணி பதம் எப்படி செய்வோமோ, நாங்கள் இப்போ தம்மு தான் வைக்க போகிறோம். அதனால் நல்லா ரைஸை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நல்லா நம்மளுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு, அதில் தண்ணி தேவையான அளவு, ரைஸ் ரொம்ப அரிசியாக இருந்துச்சுன்னா மேலே 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ சூப்பராக இருக்கும். நாங்கள் இதுக்கு ஜிஆர்பி அந்த அந்த நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த நெய் ரொம்ப பிடிக்கும். என் பசங்க 2 பேருக்குமே சரி, நான் சின்ன வயசுலேருந்தே அந்த 2 பசங்களுக்கும் ஜிஆர்பி தான். சும்மா கொடுத்தாலே என் பிள்ளைங்க 2 பேருமே நல்லா குடிப்பாங்க நெய்யை. இந்த நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் அவ்வளோவா வசதி இல்லைங்கிறதுனால நாங்கள் சின்ன சின்ன பாட்டிலாக தான் வாங்கி அதில் நாங்கள் ஊற்றி வச்சுப்போம். அப்புறம் அந்த ரைஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரைஸு சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எடுத்து பொலன்னு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம எவ்வளோ நேரம் தம் வைக்க போகிறோன்னு தெரியுமா? 20 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து தான் இருக்குது டைமிங் வைக்கிறது. ஆனால் அதுக்கு டைமிங் தான் ரொம்ப முக்கியம். 20 நிமிஷம் சென்று நம்ம இந்த சாதத்தை எடுத்து பார்த்தோன்னா நல்லா பொலன்னு இருக்கும். அப்படியே வாசனை தூக்கும் பாருங்கள். அப்படியே அதில் நெய்யை எடுத்து சலன்னு ஊற்றி விட்டு அப்படி ஒரு கிண்டுனோம்னா அப்படியே வீடே மணக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எங்கள் வீடு சிதம்பரத்தில் தான் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சிதம்பரத்தில் இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, சாப்பிட்லாம். நாங்கள் நெய் ஊற்றியாச்சா, நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு பிளேட் பண்ணியாச்சு. அதுக்கு ரைத்தா வச்சுக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அவங்க சால்னா கொஞ்சம் வைப்பாங்க. வச்சுட்டு எல்லோரும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.